அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கால ரப்பிஸ் ரஹ்லி சத்ரி. என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்கு விரிவாக்கு. வயஸ்ரிலி அம்ரி. எனது பணியை எளிதாக்கு. வஹ்லுல் உக்தத்தின் மின் லிசானி. எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு. யஃப்கஹு கௌலி. அப்பொழுதுதான் என் சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நம்முடைய வகுப்புல உள்ளம் இறுகி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்மளுடைய உள்ளம் இறுகி போச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை சான்றுகளை பார்த்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்களை நம்ம கேட்டாலும், எவ்வளோ அறிவுரைகள் நமக்கு வந்தாலும் அது எதுவுமே பயன் தராது. நம்மளுடைய உள்ளத்துல எந்த மாற்றமும் நிகழாது. நல்லது, இது நல்லது, இது செஞ்சா நமக்கு நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கடைப்பிடிப்போமான்னு கேட்டா கண்டிப்பா கடைப்பிடிக்க மாட்டோம். அறிவுரைகள் நமக்கு பயன் தரலன்னா அதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. எவ்வளவோ அறிவுரைகளை நம்ம கேட்போம். அந்த அறிவுரைகள் நமக்கு எது பயன் தருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கக்கூடியவங்களா இருப்போம். அப்படி குர்ஆன் சொல்ற அறிவுரைகளை நம்ம உள்ளம் திறந்திருந்தா மட்டும்தான் அது நமக்கு பயன் தரும். இறுகி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பயன் தராது. அதுக்கு உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல பனு இஸ்ரவேலர்களை பத்தி நிறைய இடத்துல சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவங்க மரணத்தோட விளிம்புக்கு போயிட்டு வந்தவங்க கூட அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கும். ஆனா மரணத்தை பார்த்து மரணிச்சுட்டு திரும்ப உயிர் எடுத்து வந்தவங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எவ்வளோ ஒரு பெரிய சான்றை அல்லாஹ் அவங்களுக்கு காமிச்சிருக்கான். அப்பயும் அவங்களுக்கு அந்த மாற்றம் வரல. நம்ம நெருக்கமானவர்களுடைய இழப்பை நம்ம பார்த்தாலே நம்ம எவ்வளோ ஒரு படிப்பினையை பெறக்கூடியவங்களா இருப்போம். ஆனா அவங்களே இறந்து அவங்களே திரும்ப உயிர்ப்பித்து வந்தப்போ கூட அவங்களோட உள்ளங்கிறது அசையலை. அல்லாஹ் அடுத்து சொல்றான், கடல்ல பிளந்து கொடுத்தேன் அப்படின்றான். அவங்க கடல் பிளந்துச்சு. அவங்க வழி விட்டு அந்த 2 சைடும் வழி அவங்க அதுல கடந்து வந்தாங்க. அது எவ்வளோ பெரிய சான்று. இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம இந்த மாதிரி சான்றுகளை பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யக்கூடியவங்களா தான் இருப்போம். ஆனா அப்படி கடந்து வந்தவங்களுடைய உள்ளம் திறந்து இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. அவங்களுடைய உள்ளம் இறுகிதான் இருந்தது. அவங்க திரும்பவும் ஒரு கடவுளை தான் கேட்டாங்க. யாருடைய உள்ளம் மென்மையா இருக்கோ அதுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய சபையில சூனியக்காரர்கள் அவங்க அந்த சான்றை பார்த்தோன்னே உடனே சரணடைஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்சாங்க. ஃபிரௌனை எதிர்த்தாங்க. அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு? மென்மையா இருந்துச்சு. ஒரு சான்றை பார்த்தோன்னே ஏற்றுக்கக்கூடியதா இருந்துச்சு. அவங்களுடைய கல்பு திறந்து இருந்துச்சு. அதனாலதான் அவங்க உடனே சரணடைந்தாங்க. அல்லாஹ் இன்னும் மேல சொல்றான், இறுக்கத்தினால ஏற்படுற விளைவை பத்தி சொல்லும் போது 13வது அத்தியாயம் 31வது வசனத்துல அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகாகவும் உவமையை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லுவான். குர்ஆன் மூலமாக மலைகள் பெயர்க்கப்பட்டாலும், அதாவது குர்ஆனை கொண்டு இப்ப நம்ம ஒரு பாறையை பிளக்கணும்னாலோ ஒரு கல் உடைக்கணும்னாலோ ஒரு இயந்திரத்தை நம்ம யூஸ் பண்றோம், மிஷின் யூஸ் பண்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை அந்த இடத்துல வச்சு குர்ஆன் மூலமாக மலைகள் பெயர்க்கப்பட்டாலும் அல்லது அதன் மூலம் பூமி துண்டு துண்டாக்கப்பட்டாலும், பூமியே அதை கொண்டு நான் துண்டாக்குனாலும், அல்லது மரணித்தோர் அதன் மூலம் பேச வைக்கப்பட்டாலும், மரணிச்சிட்டவங்க எந்திரிச்சு திரும்ப பேசினாலும் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனினும் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான் என்பதில் இறை நம்பிக்கை கொண்டோர் தெளிவாகவில்லையா? அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறும் வரை இறை மறுப்பாளர்களுக்கு அவர்கள் செய்தவற்றின் காரணமாக
ஏதேனும் அதிர்ச்சி தரும் சம்பவம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், அல்லது அது அவர்களின் இருப்பிடங்களுக்கு அருகில் ஏற்படும். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு இதை நான் செஞ்சு காட்டினாலும் இந்த குர்ஆன் மூலமா மலைகளை நான் பெயர்த்தாலும் சரி, பூமி துண்டாக்கப்பட்டாலும் சரி, இல்லை மரணிச்சவங்க எந்திரிச்சாலும் சரி, அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. உள்ளம் இருக்கிறவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து மேலும் 39வது அத்தியாயத்துல 22வது வசனமா அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எவரது உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி விட்டானோ, யாருடைய கல்பு திறந்திருக்கோ அவங்க இறைவனுடைய ஒளியில இருக்காங்க. அவர் தமது இறைவனுடைய ஒளியின் மீது இருக்கிறார். யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் இறுகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கின்றனர். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உள்ளம் விரிவடைஞ்சிச்சுன்னா அவங்க அல்லாஹ்வுடைய ஒளி நூறுல அப்படி இருக்காங்க அப்படின்றான். அப்படியே அல்லாஹ்வுடைய நினைவு கூறுறதை விட்டு யார் இருக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். மேலும் நம்ம இது எதனால வர்றதுன்னா இறுக்கத்தினால ஏற்படக்கூடிய விளைவு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்றான். இன்னும் சொல்றான் அல்லாஹ், லலாலத் அப்படின்னா வழிகேடு. லாலமீன் நம்ம தினமும் ஓதக்கூடிய அல்ஹம்து சூறால தினமும் 5 வேளை தொழுகையில திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடிய இடத்துல அல்லாஹ் வழிகேடுக்கு எதிராக தான் அல்லாஹ் நம்ம துவா செய்ய சொல்றோம். ஏன்னா நேர்வழியில வீடு அல்லாஹ் இது வழிக்கு நீ யாரு மீது கோபம் கொள்றியோ, யாருக்கு நீ நேர்வழி தரலையோ அதுலேருந்து என்னை பாதுகாத்துறான் டெய்லி அல்லாஹ் இடத்துல நம்மளை கையேந்தி கேட்க சொல்லி அல்லாஹ் நம்ம இடத்துல சொல்றான். அறிவுரைகள் நம்முடைய வாழ்க்கையில அறிவுரைகள் பயன் தருதா அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா பல நேரங்களை நமக்கு தரல. உதாரணமா 6வது அத்தியாயம் 125வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவரது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்துகிறான். யாரை அவன் வழிகேட்டில் விட நாடுகிறானோ அவரது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவரை போன்று இறுக்கமாகவும் நெருக்கடியாகவும் ஆக்குகிறான். இவ்வாறே அல்லாஹ் இறை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது வேதனையை ஏற்படுத்துகிறான். அதாவது வானத்துல நம்ம சயின்ஸ் ரீதியா பார்த்தோம்னா வானத்துல நம்ம ஏற 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 மேல நம்மளுடைய உள்ளம் இறுகிரும், ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அப்படின்றத நம்ம விஞ்ஞான ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அல்லாஹ் வழிகேட்டுல விடக்கூடியவங்களை அதோட உள்ளத்தை இறுக்கிடுறான் அப்படிங்கிறான். இதுக்காக தான் அல்லாஹ்விடத்துல நம்ம தினந்தோறும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்துல துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் லலாலத்திலேருந்து இந்த வழிகேட்டிலேருந்து என்ன பாதுகாத்து கொடுறாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா நான் அதை நம்ம கடைபிடிக்கிறோமா செயல்படுத்துறோமான்னு கேட்டா இல்லை. நல்லதுன்னு சொல்லுவோம், இந்த விஷயத்த செஞ்சா கண்டிப்பா செய்யணும், கட்டாயமா செய்யணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா செயல்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா இல்லை, வாழ்க்கையில செயல்படுத்துறது இல்லை. அது வெறும் அறிவுரையாகத்தான் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் நம்ம கடந்து போறோமே தவிர நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவங்களா இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்களை பத்தி அவங்க இல்லாத நேரத்துல பேசக்கூடாது, அவங்க விரும்பாத ஒரு விஷயத்த பேசக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அப்படி அவங்க இல்லாத நேரத்துல அவங்க விரும்பாத விஷயங்களை பத்தி பேசலாமா? நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு காலையில இருந்து எடுத்துக்கணும், நமக்கு வாய்ப்பு இல்லாதவங்களை வைக்கிறோம், தனிமையில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதே வாய்ப்புகள் இருக்கிறவங்கன்னா வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம யாரையாவது பத்தி பேசணுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா நான் இன்னைக்கு பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேரால சொல்ல முடியும்? கண்டிப்பா இல்லை. எவ்வளவு நம்ம வீடுகள்ல நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சு கவனத்தோட மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடோட இருந்திருப்போம். இன்னும் சொல்ல போனா இந்த லாஸ்ட் 1 year, அதாவது இந்த கடந்த காலத்துல எவ்வளவு பயான் கேட்டிருப்போம், எவ்வளவு உரையாடல்கள் நம்ம நிகழ்த்தியிருப்போம். அந்த இதுல இந்த அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எச்சரிக்கை பண்ணாங்களா இல்லையா?
எவ்வளோ பயான்களை நம்ம சொல்லியிருப்பாங்க. அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடாது, குறை கூறி புறம் பேசுவதற்கு கேடுதான் அப்படின்றத நம்ம எத்தனை தடவை கேட்டிருப்போம். அப்போ இந்த அறிவுரை நமக்கு பயன் தந்துச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பயன் தரல. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சில பேர் இருக்காங்க, இது ரொம்ப பெரிய விஷயமா, இதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பெரிய விஷயமா இல்லையாங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்முடைய அல்லாஹு தான் இதை வந்து தீர்மானிக்கணும். நம்ம ரப்பு தான் நம்ம இதை தீர்மானிக்கக்கூடியவனா இருக்கான். புறம் பேசுறதை பற்றி திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? புறம் பேசினா அதோட கேடு என்னன்னு நமக்கு தெரியும். குர்ஆன் அதை பற்றி எப்படி பேசுது அப்படின்னா, இறந்த தன் சகோதரனின் மாமிசத்தை தின்பது போல் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம இறைச்சி சாப்பிட்றோம். நம்ம இன்னும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மள ஆட்டு இறைச்சிங்கிறது எல்லாரும் பெரும்பாலான சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க, கோழி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல குறிப்பிட்ட சில பேர் மாட்டு இறைச்சி இருக்குல்ல, அதை நிறைய பேர் இன்னும் ஒரு மனம் சாப்பிடக்கூட முடியாதவங்களா தான் இருக்காங்க. ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ சாப்பிடக்கூடியவங்க கூட இந்த மாட்டு இறைச்சியை இன்னும் விரும்பாதவங்களா தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நமக்கு ஹலாலான ஒரு விஷயம்தான், அதையே நம்ம இப்ப இருக்கக்கூடிய நம்ம சற்று சிந்திச்சு பாருங்க. நம்ம சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதை நம்ம வெறும் வார்த்தையா கடந்து போனோம்னா மற்ற விஷயங்கள் மாதிரிதான் ஈஸியாக அம்மா சொன்னாங்க கேட்டேன் அப்படின்னு போயிடுவோம். அது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா தான் அதை நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இந்த புறம் பேசுதலிருந்து. இன்ஷா அல்லாஹ். இதுல சிக்கல் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு அந்த அறிவுரை இருக்குல்ல, அது பயன் தரல. அதனாலதான் இது ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய கல்பு இறுகி போனதுனால யார வழிகேட்டுல விடுறாங்களோ அவங்களுடைய கல்பு இறுகி போயிடும் அப்படின்னு அல்லாஹ் 6வது அத்தியாயத்துல 102 நமக்கு சொன்னான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இல்ல கல்பு இறுகி போயிடுச்சா, அப்ப நமக்கான மாற்றத்தை நம்ம சந்திக்கவே முடியாதா? நம்மளுடைய கல்பு இறுகி போச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்பு இறுகி போறதுன்றது வேற, செத்து விட்டுருச்சு அப்படிங்கிறது வேற. அதாவது செத்துருச்சுன்னு சொன்னா அதை கண்டிப்பா சரி செய்ய முடியாது. செத்துருச்சுன்னா நம்மளுடைய கல்புல அல்லாஹ்வை பற்றின விருப்பம் இருக்காது, அல்லாஹ் மீது நேசம் இருக்காது, அல்லாஹ்வை பத்தின அறிவு இருக்காது, எதுவுமே நமக்கு இருக்காது. இதுவே நோய், அதாவது கல்பு இறுகிடுச்சு அப்படின்னா அது நோய் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றான். இறுகி இருக்குன்னா நமக்கு நோய், நம்முடைய கல்புக்கு நோய் தான் ஏற்பட்டிருக்கு, செத்து போகல, நம்முடைய கல்பு உயிரோட தான் இருக்கு, அதுல நோய் ஏற்பட்டிருக்கு. நம்ம கண்டிப்பா நம்முடைய நோயை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளால நம்மளுடைய கல்பை சரி பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம உதாரணமா நமக்கான ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல், தலைவலி, சளி அந்த மாதிரினா நம்ம அதுக்கு தகுந்தா போல மாத்திரைகள் எடுத்துக்கும். அந்த எந்த அளவுக்கு நமக்கு நோய் இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கும். அப்ப அந்த நோய் சரியாகும். அது மாதிரிதான் நம்மளுடைய கல்புடைய நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம என்ன சரி செய்யறதுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். நம்ம சிந்திச்சோம், நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா, நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா செஞ்சிருவோம். அதை நம்ம செய்யறதுக்கான வாசல் நமக்கு திறந்துதான் இருக்கு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிவெடுக்கிறது மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முடிவெடுக்கிறது தான் கண்டிப்பா செய்யும். உதாரணமா பார்த்தோம்னா, நமக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைய நாள் வரைக்கும் நம்ம எதை செய்யணும், எதை எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவெடுத்திருக்கோம். அதுபடிதான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் என்னோட அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம முடிவெடுக்கிறதா நம்ம கண்டிப்பா செய்வோம். நான் என்னுடைய கல்பை நான் ஓப்பன் பண்றேன், அதை நான் பண்படுத்த போறேன், என்னுடைய கல்புல உள்ள நோயை நான் குணப்படுத்த போறேன் அப்படிங்கிறதுக்கான முடிவை நம்ம தான் எடுக்கணும். இறுக்கத்திற்கு அல்லாஹ் வேறு ஒரு வார்த்தையும் சொல்றான். கல்புடைய இறுக்கத்துக்கு நோய் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அதாவது 2வது அத்தியாயம் 10வது வசனத்திலையும், 74வது அத்தியாயம் 31வது வசனத்திலையும், 33வது அத்தியாயம் 32வது வசனத்திலையும், 47வது அத்தியாயம் 29வது வசனத்திலையும், 22வது அத்தியாயம் 11வது வசனத்திலையும் நம்முடைய கல்புல நோய் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுறான்.
நம்ம கடந்த வாரம் உள்ளம் இறுகி கிடந்தா மோசமான விளைவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். என்ன விளைவு அப்படின்னு பார்த்தோம். நம்ம என்ன விளைவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ன சொன்னாலும் எந்த அறிவுரையும் நமக்கு பயன் தராது. எத்தனை சான்றுகளை பார்த்தாலும் அவங்க நேர்வழிக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நோய். அந்த நோய் தெரிஞ்சா நம்ம வைத்தியம் பார்த்து சரி செய்யலாம். நம்முடைய கல்வி செத்து போகல, மாறா நோய் வாய்ப்பட்டு இருக்கு. அந்த நோயை சரி பண்றதுக்கான வழிகள் என்னன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்றான்னா, அதுக்கான காரணம் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான் அப்படிங்கிறான். அல்லாஹ் ரபில் ஆலமீன் சொல்றான், தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய பாவம் தான் நம்ம கல்வை ஈர்க்கிருச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 83வது அத்தியாயம் 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவ்வாறல்ல, அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அவர்களின் உள்ளங்களில் கரையாக படிந்து விட்டன. சொல்றான், நீங்க செஞ்ச பாவத்தினாலதான் உங்க உள்ளம் இறுகிருச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணத்தின் வழியாக நமக்கு அதை விளக்குறாங்க. திருமிதியில 3334வது ஹதீஸா அது பதியப்பட்டிருக்கு. ஒரு அடியான் ஒரு தவறு செய்யறான், உடனே அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி உருவாகுது அப்படிங்கிறாங்க. அந்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு தேடி விலகிவிட்டானா அந்த உள்ளம் தூய்மையாகி விடுகிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் மீண்டும் ஒரு தடவை செஞ்சானா மீண்டும் கரும்புள்ளி அதிகரிக்கிறது. மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உள்ளம் முழுமையா இறுகிடுது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல இருந்து மீண்டும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி வந்துட்டோம்னா அல்லாஹ் நம்முடைய கல்வை பாதுகாக்கிறேன், விரிவுபடுத்துறேன் அப்படிங்கிறான். இதை நம்ம செய்யாம மேலும் மேலும் அந்த தவறை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம உள்ளம் முழுமையா கருப்புள்ளி படிஞ்சு இருட்டாவே ஆயிடுது. இப்ப நம்ம இதுக்கான காரணத்தை அல்லாஹ்வை கொண்டு பார்த்துட்டோம். அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் அல்லாஹ்வே சொல்றான். 10வது அத்தியாயம் 57வது வசனத்துல, மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உங்களில் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணமும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அருளும் உங்களிடம் வந்துவிட்டது அப்படிங்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன். நம்ம உள்ளத்துல நம்ம நோய் நம்மளே நம்ம உள்ளத்தை இருகடிச்சோன்னு அல்லாஹ் தெரிஞ்சு அதுக்கான நிவாரணத்தையும் அல்லாஹ் நமக்கு அருளிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பெரியவன். நம்ம இது அறிவுரை நமக்கு வந்திருக்கு. நம்ம உள்ளங்களில் உள்ளவற்றுக்கான நிவாரணமும் நம்ம அந்த நோய்க்கான நிவாரணத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அந்த நிவாரணம் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய திருக்குர்ஆன். நம்ம உள்ளத்துக்கான வைத்தியம் நம்ம குர்ஆன் தான். இது இப்பயும் நம்மளுடைய உள்ளம் உடல் சிலிர்க்கல அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் இறுகி இருக்கு. நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி உள்ளம் மென்மையாததுக்கு குர்ஆன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம். குர்ஆன் உள்ளுக்குள்ள போகல அப்படின்னா அதை நம்ம எப்படி அணுகணுமோ, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, அதை எப்படி நம்ம அதை முறைப்படி அணுகிறோமோ அப்படி அணுகல. போக வேண்டிய முறைப்படி நம்ம போயிருந்தா நம்மளுடைய உள்ளம் கண்டிப்பா மென்மையா இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். 59வது அத்தியாயம் 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபியை, இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது அருளி இருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து பிளந்து விடக்கூடியதை பார்த்திருப்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காகவே இந்த எடுத்துக்காட்டுகளை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தா அது அல்லாஹ்வுடைய அச்சத்தால பணிந்து பிளந்து விடக்கூடியதை பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதற்கான அதெல்லாம் ஒரு உவமையா சொல்றான். மலை அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது, அது ரொம்ப உறுதியானது. தன்னுடைய நிலையை எவ்வளவு புயல் அடிச்சாலும், எவ்வளவு பூகம்பம் வந்தாலும், எவ்வளவு ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் அது தன்னுடைய நிலையை மாத்திக்காது. அது ரொம்ப கம்பீரமா நிற்கும். அது எப்போ அதோட நிலையை மாத்தும்னா கியாமத்து நாள்ல. அது கியாமத்து நாள்ல தான் வெடிச்சு பஞ்சா சிதறும். எப்போ பூமியை அழுத்தி பிடித்து கொண்டுதான் அது இருக்கும். எந்த ஒரு புயல் காத்து வந்தா கூட, ஒரு சின்ன பெரிய ரொம்ப இது வந்தா கூட அது எந்த ஒரு மாற்றத்தையும் இது பண்ணாது. ஒரு புயல் காத்து வந்துச்சுன்னா வீடு மரம் அந்த எல்லாமே காலையில அழியக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த மலை உறுதியா அப்படியே எப்படி பார்த்தோமோ அப்படியே நிற்கும். அது எது வந்தாலும் தன்னுடைய நிலையை மாத்திக்காது. அப்படிப்பட்ட மலை குர்ஆன் தன் மீது இறங்குனுச்சுன்னா
தான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்றது, தன்னுடைய பிரம்மாண்டம் எவ்வளோ பெருசுங்கிறத கொஞ்சம் கூட இல்லாம, அந்த சின்ன உணர்வு கூட இல்லாம அது நொறுங்கி அந்த குருவான பணிஞ்சு ஏத்துக்கும். நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற உணர்வோட நொறுங்கிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் உதாரணத்துக்கு தங்கத்தை எடுத்துக்கிட்டா, அந்த தங்கம் ஒரு பொருளா, ஒரு நகை ஆபரணமா, ஆரமாவோ தோடாவோ வளையலாவோ எப்படி இருந்தாலும் அது உருக்குனா, துண்டு துண்டா ஆக்குனா, உருக்குனா அதோட அந்த பொருளுக்கான பெயர் தான் மாறுமே தவிர தங்கம் அப்படின்றத மாறாது. அந்த நிலை அப்படியே தான் இருக்கும். ஆனா மலை அப்படிங்கிறது உடஞ்சிச்சுன்னா தூள் தூளாவும் மண் துகளாவோ சின்ன கல் துண்டாவோ தான் மாறும். அப்படிப்பட்ட நிலையில தான் குருவான் அது பணிஞ்சு ஏத்துக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குருவான் மனிதனை வந்தறிவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலம் அப்படின்ற ஒன்று விஷயத்த நம்ம எடுத்துட்டே வரக்கூடாது. நிறைய விஷயங்களை நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். அல்லாஹ்வோட உதவியை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த அறிவு கொண்டு எவ்வளவோ விஷயங்களை நம்ம கத்திருப்போம். இது சரி, இது தப்பு, இது இந்த இது செஞ்சா இது சரியா இருக்கும், இந்த இதுக்கு இந்த கருத்து தான் சரி அப்படின்ற இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கும். நம்மகிட்ட ஒரு அதிகாரம் இருக்கும். நம்ம பெரியவங்க, நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இதுல இருப்போம். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, குர்ஆனை வாசிக்கும் போது அந்த உணர்வு ஒருபோதும் நமக்கு வரவே கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு இந்த அளவுக்கு தெரியும், நமக்கு இந்த அளவுக்கு நம்ம தெரியும், நம்ம இதை கொண்டு நம்ம குர்ஆன் அணுகுனா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் ஒரு சிறு துளி கூட நமக்கிட்ட வரவே கூடாது. நம்மளுடைய அறிவு இங்க வேலை செய்யவே கூடாது. ஏன்னா நம்மளோட அறிவுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. மலை எப்படி தூள் தூளா நொறுங்கி நான் ஒண்ணுமே இல்லை, குர்ஆன் என்னை எப்படி வேணாலும் என்னை ஒண்ணு சேர்க்கட்டும் அப்படின்னு பணிஞ்சு இருந்துச்சோ, அது மாதிரிதான் நம்மளும் குர்ஆன் இடத்துல அது எப்படி வேணாலும் அந்த குர்ஆனை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், அந்த குர்ஆன் என்னை உருவாக்கட்டும், அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், என்னை நான் தயார்படுத்திக்கிறேன். அப்படிதான் நம்ம குர்ஆன் இடத்துல வரணும். அப்படிதான் நம்ம குர்ஆன் நம்மள்ட்ட சொல்லியும் கொடுக்குது நமக்கு. நம்ம அப்படி குர்ஆனை நெருங்கணும்னா, நமக்கு இருக்கிற அறிவோட நெருங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அல்லாஹ்வுடைய கொண்ட விஷயங்கள்ல குர்ஆன் நம்மளோட வாழ்வியல கண்டிப்பா மாத்தும். இல்ல நமக்கு இருக்கிற அறிவு, என்கிட்ட இருக்கிற அறிவோட தான்ப்பா நான் வருவேன், எனக்கான சிந்தனைக்கான நான் விளக்கத்தை தான் நான் தேடி வருவேன் அப்படின்னா, எனக்கு என்ன தேவையோ என் கருத்துக்கு ஆதரவா தான் நான் குர்ஆனை தேடினேன்னா அதுதான் எனக்கு குர்ஆன்ல கிடைக்குமே தவிர குர்ஆன் நம்மளுடைய வாழ்வியல கண்டிப்பா மாத்தாது. எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம பணிஞ்சு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் குர்ஆன் மாற்றுகிறவர்களில் நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். குர்ஆன் முன்னாடி பணிஞ்சு விடணும். பணிந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இனி இதுக்கப்புறம் தான் எனக்கு நான் குர்ஆன் என்னை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகணும். அதுதான் குர்ஆன்ல நம்ம அணுகிறதுக்கான முதல் தகுதி. இப்னு தைமியா அப்படின்ற ஒருத்தர் குர்ஆன் ஒரு அதுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு அறிவு இல்லை, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது அப்படின்னா தாழ்மை, பணிவு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குர்ஆன் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஆனா நம்ம இப்ப அப்படி கேட்கிறோமா அப்படின்னா இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா ஓகே, நான் எப்படி வாழ்றேனோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சொன்னா எனக்கு ஓகே. அவன் இல்லாட்டி ஒருத்தவங்க பத்தி பேசுனா பிரச்சனை இல்லை, அவனை பத்தி நீ பேசு அப்படின்னு குர்ஆன் சொன்னா எனக்கு அதப்ப குர்ஆன் ஓகே. அப்படின்னு சொன்னா, அதை இல்லாம மாத்தி ஏதாவது சொன்னுச்சுன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட குர்ஆனுக்குள்ள வந்தா குர்ஆன் கண்டிப்பா என்னை மாத்தாது. குர்ஆனுக்கு முன்னாடி சரணடையணும், அதாவது முன்முடிவு இல்லாம நான் அணுகணும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஒரு எலிகளை, ஒரு 10 எலிகளை பிடிச்சிட்டு கொடுத்து, ஒரு டீம் ஒரு கையில ஒரு 5 எலிகளை கொடுத்து, இது ரொம்ப ஸ்மார்ட்டான எலி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும், இது எல்லாமே கரெக்டா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று கையில கொடுக்குறாரு. இன்னொரு டீம்கிட்ட கொடுக்குறாரு, இன்னொரு 5 எலிகளை கொடுத்து, இது சொல்றது எதையும் கேட்காது, இதை நீங்க ரிசர்ச் பண்ணி கூடுதலான எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த மாணவங்களும் அதை வச்சு பராமரிச்சு ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தோன்னா ப்ரொஃபஸர் சொல்றாங்க,
நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்தீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட்டான இல்லைன்னு, அது வந்து என்ன சொன்னாலும் நாங்க சாப்பாடு வச்சா கரெக்டாக சாப்பிட்டுச்சு, எதுவும் ஒரு பொருளையும் வீணாக்கல. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நல்லபடியா இருந்துச்சு. ரெண்டாவது நீங்க கொடுத்த இன்னொரு எலிகள் கொடுத்தீங்கல்ல இருந்துச்சு, அது வந்து நீங்க சொன்ன மாதிரியே தான், எந்த ஒரு இதையுமே ஒழுங்கா செய்யல அப்படின்ற மாதிரியான, நீங்க சொன்ன மாதிரி சாப்பிடல, எல்லாத்தையும் வேஸ்ட் வீணாக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இது மேல் அதிகமான ஆய்வுகளையும் கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்து முடிச்சோன்னா அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட கொடுத்தேன்லப்பா, இது ரெண்டுமே, இது ஸ்மார்ட்டான எலி, இது வந்து ஸ்மார்ட் இல்லாத எலி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரெண்டுமே நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு வயல்வெளிக்கு போய் எலி பிடிக்கிறவங்களை வச்சு பிடிச்சிட்டு வந்தது தான். அதை நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது சொல்லி மட்டும்தான் கொடுத்தேனே தவிர அது எந்த ஒரு ஆராய்ச்சியும் அதுலேருந்து பண்ணப்படலை அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கருத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு முன்முடிவோட எதை நம்ம அணுகுனாலும் அந்த முடிவு தான் நமக்கு திரும்ப கிடைக்குமே தவிர நம்ம எதையும் புதுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் உதாரணமா சொன்னா, ஒருத்தவங்களை நம்ம பார்த்தோன்னே இவங்க நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, இவங்க நான் இப்படிப்பட்டவங்க, இவங்க வந்து இவ்வளோ இது பண்றாங்க, இவ்வளோ தர்மம் பண்றாங்க, இவ்வளோ செய்யறாங்க, இவங்களோட மனசு வந்து இவ்வளோ இலக்குனது அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம அவங்கள பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா அதே மாதிரிதான் இருக்கும். அவங்கள ரொம்ப நல்லவங்களாவே தான் பார்ப்போம். அதுவே ஒருத்தரை பத்தி இவர் வந்து ரொம்ப மோசமானவர், இவர் வந்து எதுவுமே செய்ய மாட்டாரு, இவர் இப்படி பேசக்கூடியவர் அப்படின்னு நம்மகிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கும். நம்ம அவரை அப்படிதான் பார்ப்போம். அவர்கிட்ட நம்ம அணுகிற முறையை எப்படி அணுகுவோம், அவரை பத்தி எப்படி நம்ம கிட்ட சொல்லப்பட்டுச்சோ அதே மாதிரியான அணுகுமுறை தான் நம்மகிட்ட இருக்கும். இதே நல்லவங்கன்னு சொன்னவங்கள்ட்ட நம்மளே நம்மளுடைய பார்வையே ரொம்ப நல்லவங்களோட பார்வை மாதிரி இருக்கும். அவங்கள நம்ம ரொம்ப நல்லவங்களாகவே தான் அணுகுவோம். அப்படிதான் நம்மளுடைய சிந்தனையே இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நம்ம குர்ஆன் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம வெறும் காலியா, நம்ம எந்த ஒரு அறிவும் இல்லாம தான் நம்ம வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர் ஒருத்தர் வராரு. வரும்போது நீங்க வந்து இணை கற்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அது சொல்றாங்க, நீங்க வந்து காபாவின் மீது சத்தியம் செய்றீங்க, அது செய்யக்கூடாது தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்க வந்து இணை கற்பிக்கிறீங்க தானே அப்படிங்கும்போது ரசூல்லா என்ன சொல்றாங்க, உடனே மற்றவங்கள்ட்ட அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட சஹாபாக்கள்கிட்ட, நீங்க இனிமே இப்படி சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல்லா வந்து அவங்கள வந்து ஒரு எதிரியாவோ யூதனாவோ பார்க்கல. ஏன்னா யூதர்கள் வந்து நம்மளுடைய எதிரிகள் தானே. அவங்கள வந்து இவங்க அந்த எதிரிகள், அவங்க யூதர்கள் சொல்றது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும், எப்படி நம்ம செய்ய முடியும்ன்றது பார்க்கல. ரசூல்லா எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம அவங்க சொல்ற விஷயத்த மட்டும்தான் பார்த்தாங்க. அப்படிதான் நம்ம வந்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன, நம்ம குர்ஆனை அணுகிறதுக்கான நம்ம ஃபர்ஸ்ட் தாழ்ந்துடணும், குர்ஆன் மாதிரி தாழ்ந்துடணும். நம்மளுடைய பழைய சிந்தனைகள் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது, எம்டியா தான் நம்ம உள்ள வரணும். நம்மளோட எந்த ஒரு அறிவையும் கொண்டுட்டு நம்ம வரக்கூடாது. குர்ஆன் வந்து நான் அதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன், குர்ஆன் என்ன சொன்னாலும் இது தவறுனா நான் தவறுன்னு ஒத்துக்கிறேன், இது சரின்னா இதை சரின்னு ஏத்துக்கிறேன், என்னோட யோசனைக்கு நான் வந்து நடக்க மாட்டேன் அப்படின்ற மனநிலையோட தான் நம்ம உள்ளார போகணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மேலதிகமா குர்ஆனை எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம பணிந்து, எப்படி ஒரு மலை வந்து நொறுங்கி பணிஞ்சிச்சோ குர்ஆனுக்கு, பணிஞ்சிச்சுன்னு அல்லாஹ் ஒரு ஊமையை சொல்றாங்க, பணியும் அப்படின்ற ஊமையை சொல்றாங்க, அது மாதிரிதான் நம்மளும் குர்ஆன் முன்னாடி எந்த ஒரு அறிவும் அதிகாரமும் எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம தாழ்ந்து பணிந்து அணுகக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி அணுகக்கூடியவங்களா வந்து நம்மளை வந்து குர்ஆன் நல்ல நம்மளுடைய வாழ்வியலை மாற்றும் அப்படின்னு துவா செஞ்சவளா என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.